கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனமார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போன 3 வீடியோக்களில் ஓய்வு நாளை குறித்து பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து அதை எப்படி நிறைவேற்றினார், அதனுடைய ஆவிக்குரிய நிறைவேற்றம் என்ன அப்படின்னு சொல்லி போன 2-3 வீடியோக்களில் பார்த்தோம். இந்த வீடியோவும் அதனுடைய தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து வந்து ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்தாரா அப்படின்றது தான் இந்த சப்ஜெக்டு. இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளில் உயிர் தெழுந்தாரா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை எப்போ உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வசனங்களின் ஆதாரங்களின்படி நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பஸ்கா அன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு பஸ்கா சிஷர்களோட ஆசரிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஆசரிச்சுட்டு எச்சமலை தோட்டத்தில் வந்துட்டு அவர் ஜெபிக்கிறது, அதுக்கப்புறம் அவர் பிடிபடுறது, இதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக நடக்குது. அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு அதாவது பஸ்கா அன்னைக்கு பஸ்கா நாட்கள் எப்போ ஆரம்பிக்குன்னா ஈவினிங் 6 மணிக்கே அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும். முதல் நாள் ஈவினிங் ஆரம்பித்து மறுநாள் ஈவினிங் 6 மணி வரைக்கும் பஸ்கா பண்டிகை அவங்களுக்கு. அப்போ இவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு பகல் 12 மணிக்கு வந்துட்டு அவர் சிலுவையில் அறையிறாங்க. அவர் 3 மணிக்கு அவர் ஜீவனை விடுறாரு இயேசு கிறிஸ்து. அவரை அடக்கம் பண்ணுகிற அதனுடைய வசனம் என்னன்னு பார்த்தா யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 31 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு பஸ்காவை குறித்து. இவர் வந்துட்டு ஈவினிங் அன்னைக்கு மறுநாள் ஈவினிங் 6 மணி புளிப்பில் அப்ப பண்டிகை ஆரம்பிச்சிடும். அந்த புளிப்பில் அப்ப பண்டிகை ஆரம்பிக்கிறப்போ இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுறது. ஏன்னா பஸ்கா அன்னைக்கு எப்பொழுதுமே ஆபி அல்லது நிசா மாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் 14ஆம் தேதி எப்பொழுதும் பஸ்கா பண்டிகை வரும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அதனை தொடர்ந்து மறுநாள் வரும். மறுநாள் புளிப்பில் அப்ப பண்டிகை 15 நாள் புளிப்பில் அப்ப பண்டிகை வரும். இயேசு கிறிஸ்து பஸ்கா அன்னைக்கு அடிக்கப்பட்டு புளிப்பில் அப்ப பண்டிகை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய ஓய்வு நாள். லூக்கா சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம் 53 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 53, 54 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. ஒருவனும் வைக்கப்படாததுமான ஒரு கல்லறையிலே இயேசு கிறிஸ்து உடலை வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அரிமத்தேயராகிய யோசேப்பு போயிட்டு பிளாத்துக்கிட்ட ஜீசஸுடைய சரீரத்தை வாங்கி பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ஈவினிங் புளிப்பில் அப்ப பண்டிகை ஆரம்பிக்கிற அந்த டைமில் 6 மணிக்கிட்ட அந்த டைம் மற்ற 3 மணி லேட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி உடலை வாங்கி ரெடி பண்ணி போயிட்டு அடக்கம் பண்ணுறாரு. அவர் அடக்கம் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் புளிப்பில் அப்ப பண்டிகை ஆரம்ப நாள் ஈவினிங் 6 மணிக்குள்ளே அவர் போயிட்டு அடக்கம் பண்ணுறாங்க. இந்த சீஷர்கள் பெண்களும் அவங்களோட போயிட்டு அடக்கம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்து இவங்க வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. அதாவது இவங்களோட பெண்களும் போயிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க வந்துட்டு அன்றைக்கி நைட்டுலேருந்து ஓய்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா புளிப்பில் அப்ப பண்டிகை ஒரு முதல் நாள் வந்து ஒரு பெரிய ஓய்வு நாள். அதற்கு புளிப்பில் அப்ப பண்டிகை ஆயத்த மொத்தம் 7 நாள் புளிப்பில் அப்ப பண்டிகை கொண்டாடுவாங்கன்னு பார்த்தோம். அந்த 7 நாளில் முதல் நாள் வந்து பெரிய ஓய்வு நாள், ஒரு ஆயத்த நாள், அப்ப பண்டிகையுடைய ஆயத்த நாள் அது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு புளிப்பில் அப்ப பண்டிகை 6 மணிக்கு ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஒரு நாள் முதல் நாள். அதனால் அவங்க ஓய்ந்திருக்கிறாங்க. மறுநாள் ஈவினிங் 6 மணிக்கு 2வது நாள் ஆரம்பிச்சிடுது. அதனால் ஈவினிங் 6 மணிக்கு அவங்க வெளியில் போக முடியாது. பெண்கள் வந்து வெளியில் வந்து கடைக்கெல்லாம் போக அனுமதி கிடையாது யூதர்களில். ஸோ அதனால் கடைக்கு போக முடியாது. அன்றைக்கி நைட்டு இருந்துடுறாங்க. மறுநாள் 2வது நாள் பகலில் புளிப்பில் அப்ப பண்டிகை 2வது நாள் பகலில் வந்துட்டு அவங்க கடைக்கு போயிட்டு கந்தவர்க்க ஜாமான்லாம் வந்து வாங்கிட்டு வந்து ஓய்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி லூக்கா சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம் 56வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனைகளின்படி ஓய்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓய்வு நாள் எதை குறிக்கிறது அப்படின்னா வாரங்களின் பண்டிகை. அப்போ வந்து திங்கள் செவ்வாய் புதன் அப்படிலாம் கிடையாது அந்த பைபிள். அப்போ 1ஆம் நாள் 2ஆம் நாள் இப்படி தான் மாதம் இருக்குது. 1ஆம் நாள் 2ஆம் நாள் இருக்குது. அப்போ வந்துட்டு அந்த 15ஆம் நாள் 14ஆம் நாள் பஸ்கா பண்டிகை, 15ஆம் நாள் புளிப்பில் அப்ப பண்டிகை. இது வந்து எப்போ வேணாலும் வரலாம், அது என்ன கிழமையில வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த அந்த வாரத்தில் ஒரு ஓய்வு நாள் வருது.
அது என்ன நாளுன்னா வாரத்தின் ஓய்வு நாள். எப்பொழுதும் வாரம் ஓய்ந்திருக்கிற, அதாவது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்து சனிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் ஓய்ந்திருக்கிற அந்த ஒரு நாள் வருது. அந்த நாள்ல என்ன பண்றாங்க, ஓய்ந்திருக்கிறாங்க. அதாவது புலிப்பில் அப்ப பண்டிகை முதல் நாள் அடக்கம் பண்றாங்க. 2வது நாளு அ ஈவினிங்கு அ ஒ ஓய்வு அப்போ 2வது நாள் போயிட்டு கந்தவர்கள வாங்கிட்டு வராங்க. அது 3வது நாள் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, 2வது நாள் ஈவினிங்கே ஆரம்பிச்சுடுது. ஈவினிங் நைட் இருந்துட்டு மறுநாள் பகல்ல காலையில போயிட்டு 3வது நாளு ஓய்வு நாள் ஆரம்பிச்சிடுது அவங்களுக்கு. கந்தவர்கள் வாங்கிட்டு வந்து ஓய்ந்திருக்கிறாங்க. இப்போ மார்க்கு சுவிசேஷத்தில சொல்லப்பட்டிருக்கு, ஓய்வு நாள் ஆன பின்பு அவர்கள் கந்தவர்க்கங்களை, பரிமள தைலங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அ கல்லறைக்கு போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2மே ஒண்ணு தான். ஏன்னா, அதில 2 ஓய்வு நாள் வந்திருக்கு. அந்த வாரத்திலேயே அந்த 7 நாளுக்குள்ளேயே 2 ஓய்வு நாள் வருது. ஒண்ணு பெரிய ஓய்வு நாள். புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்ப நாள் ஒரு ஓய்வு நாளு. அது இடையில வாரத்தின் ஓய்வு நாளும் வந்துருச்சு. வாரத்தின் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் வந்து கண்டிப்பா எல்லாம் கடைபிடிச்சு தான் ஆகணும். அந்த ஓய்வு நாள்ல ஓய்ந்திருந்துட்டு, இமிடியட்டா அ மறுநாள் காலையில, அதாவது வாரத்தின் முதல் நாள், அது மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாள் ஆன பின்பு, அந்த வாரங்களின் ஓய்வு நாளையும் வந்துருச்சு. வாரங்களின் ஓய்வு நாள் முடிந்த பின்பு, மறுநாள் மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமி என்பவளும் அவருக்கு கந்தவர்க்கம் இடும்படி அவர்களை வாங்கிக் கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாளுக்கு முன்னாடி கந்தவர்க்க பொருட்களை வாங்கிட்டு வந்து, அந்த ஓய்வு நாள்ல ஓய்ந்திருந்துட்டு, மறுநாள் இவங்க இயேசு கிறிஸ்துவ பார்க்க போறாங்க. ஆனா, அவங்க மறுநாள் காலையில போறாங்க. ஆனா, இயேசு கிறிஸ்து வந்துட்டு முதற்பலன் பண்டிகை ஓய்வு நாள் முடிஞ்சு இமிடியேட்டா ஈவினிங்ல, அதாவது இந்த வாரத்தின் ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமையில ஈவினிங் 6 மணிலேருந்து சனிக்கிழமை ஈவினிங் 6 மணி வரைக்கும். அந்த சனிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா முதற்பலன் பண்டிகை ஆரம்பிச்சுரும். ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஓய்வு நாள் முடிஞ்ச அந்த பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை வருகிற அந்த நாட்கள்ல வருகிற அந்த ஓய்வு நாள் முடிஞ்சு, மறுநாள் இமிடியேட்டா அவங்க முதற்பலன் பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்க முதற்பலன் பண்டிகை ஓய்வு நாள் முடிஞ்சு மறுநாள் ஈவினிங் 6 மணிக்கு, சனிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சிருது. ஈவினிங் ஆரம்பிச்சிருது அப்படின்னா, கண்டிப்பா இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள இருக்க முடியாது. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தே ஆகணும். ஏன்னா, அ 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து அ முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானவர் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவை குறித்தான தீர்க்க தரிசன வசனம். இதெல்லாம் வந்து நிறைவேறின வசனங்கள். ஸோ இயேசு கிறிஸ்து தான் முதற்பலனானவர். அவர் கண்டிப்பா முதற்பலன் பண்டிகை அன்னைக்கு அவர் உயிரோட எழுந்திருக்கணும். சனிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் அவர் உயிரோட எழுந்துட்டாரு. ஆனா இவங்க பெண்கள் பார்க்க போனது ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு நமக்கு பைபிள்ல தெளிவா மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறிடத்தில் வந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப காலையிலே தான் இவங்க போறாங்க. வாரத்தின் முதல் நாள் தான் போறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது வாரத்தின் முதல் நாள். ஓய்வு நாள் கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது ஓய்வு நாள் கிடையாது. ஓய்வு நாள் முடிஞ்சு வாரத்தின் முதல் நாள் ஈவினிங் 6 மணிக்கு மேல இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு தான் முதற்பலன் பண்டிகையில முதற்பலன் பண்டிகை அவங்க கொண்டாடுவாங்க. முதல் பலன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அந்த இதை கொண்டு போயிட்டு அவங்க கோதுமை அறுப்பின் முதற்பலனை போய் ஆசாரியன் வந்து அசைவாட்டி ஆகணும். அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவர் உயிர்த்தெழணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து முதற்பலன் பண்டிகை உயிர்த்தெழுந்து 50வது ஆண்டு பரிசுத்த ஆவியானவரை தானே பொழிந்தருளினாரு. இயேசு கிறிஸ்து, அதாவது அதே போல முதற்பலன் பண்டிகையிலிருந்து 50வது நாள் அவங்க வந்துட்டு வாரங்களின் பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த வாரங்களின் பண்டிகை தான் பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். அதில் தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பொழியப்பட்டாரு. இப்போ இதை வந்துட்டு இந்த திங்கள் டு செவ்வாய் இதெல்லாம் வந்துட்டு பைபிளில் இல்லை. இது எப்படி வந்தது அப்படின்னா, பண்டைய கால இந்தியா அதாவது பாபிலோனியர்கள், மெசபத்தோமியா அவர்கள் அங்கே வந்துட்டு உள்ள அந்த ஜோதிடர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஜோதிடர்கள் கிடையாது, அவங்க ஒரு விஞ்ஞானிகள். அவங்க வந்து வானத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில செவ்வாய், ஞாயிறு, திங்கள் இந்த மாதிரி அந்த கோள்களுக்குரிய ஒரு பேரை வச்சு, அந்த பேரை வச்சு தான் அந்த நாட்களுக்கு 7 நாட்களுக்கும் 7 பேரை வச்சிருக்கிறாங்க.
ஆனால் அதை வந்து முறைப்படி நடைமுறை கொண்டு வந்தது ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜா. இது வந்து கிபி 321வது ஆண்டு முதலாம் கான்ஸ்டன்டைன் ராஜா தான் இதை வந்து அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காரு. வாரத்தில் ஞாயிறு வந்து ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறைன்னு சொல்லி அவர் தான் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதன் மூலம் தான் திங்கள் செவ்வாய் வெள்ளி வந்தது. நம்ம இப்போ திங்கள் செவ்வாய் வெள்ளி மூலம் பார்க்கணும் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாருன்னு பார்க்கணுன்னு சொன்னால், அதாவது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6 டு புதன்கிழமை ஈவினிங் 6 மணி வரைக்கும் பஸ்கா பண்டிகை. புதன்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படுறாரு. அடுத்தது புதன்கிழமை ஈவினிங் 6 மணிலேட்டு வியாழக்கிழமை ஈவினிங் 6 மணி வரைக்கும் அடுத்த நாள். அடுத்தது வியாழக்கிழமை ஈவினிங் 6 மணிலேட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணி வரைக்கும் அதுக்கு அடுத்த நாள் 2ஆம் நாள். அடுத்தது வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணிலேட்டு சனிக்கிழமை ஈவினிங் 6 மணி வரைக்கும் 3ஆம் நாள். ஏன்னா சனிக்கிழமை ஈவினிங்கோட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துடுறாரு. உயிர்த்தெழுந்து சனிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு தான். இப்போ இதை கணக்கு பண்ணி பார்த்தா கரெக்டாக 3 இரவு 3 பகல் கண்டிப்பாக வரும். ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசன வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வசனம் வந்து நிறைவேறணும். 3 இரவு 3 பகல்னா இந்த நாட்களை கணக்கு பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக பஸ்கா பண்டிகையிலேருந்து அந்த வார ஓய்வு நாட்கள் இதெல்லாம் நீங்கள் நல்லா இன்னும் பைபிள் எடுத்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லா புரியும். இதை ஒரு டைம் 2 டைம் இன்னொரு டைம் கேட்டுட்டு ஆராய்ந்து பார்த்தா கண்டிப்பாக புரியும். இயேசு கிறிஸ்து 3 இரவு 3 பகல் கண்டிப்பாக வரும். இந்த பஸ்கா பண்டிகையிலேருந்து ஓய்வு நாள் அடுத்த நாள் இயேசு கிறிஸ்து ஈவினிங் 6 மணிக்கு உயிரோடு எழுந்திருக்காரு. அவர் உயிரோடு எழும்பினது ஒரு ஓய்வு நாள் அல்ல, அது ஒரு முதற் பலன் பண்டிகை நாள். அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள். அவங்களுக்கு வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள் கிடையாது, வாரத்தின் கடைசி நாள் தான் ஓய்வு நாள். ஸோ இயேசு கிறிஸ்து அந்த நாளில் தான் உயிரோட எழுந்திருக்கிறாரு. அப்புறம் நம்ம இப்போ வந்து நடைமுறைகளை கொண்டாடுறதெல்லாம் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. இதெல்லாம் வந்துட்டு இடையில மனுஷங்களால் கற்பனையால் உருவாக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், வெள்ளிக்கிழமை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், சனிக்கிழமை வந்துட்டு அவர் கல்லறைக்குள்ளே இருந்து அவரோட ஆவி வந்து பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கு போய்ட்டு சுவிசேஷம் அறிவிக்க போடுச்சு கீழ்ப்படையாத ஆவிகளுக்கு. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிரோடு இருந்தது. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. இதை வேதத்தை சரியாக ஆராயாமல் நம்ம இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்திருக்கோம், அவ்வளோதான். ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவோடைய ஆவி வந்து அங்கே கண்டிப்பாக போயிருக்காது. அதற்கு நிறைய எவிடன்ஸ் ஆதாரம் இருக்குது. இதெல்லாம் பாரம்பரியமாக சொல்லி அந்த கட்டுக்கதையை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். இதை குறித்து பின்னாடி ஒரு வீடியோவில் தெளிவாக நம்ம அந்த காரியத்தை பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது ஒரு வாரத்தின் முதல் நாள், அன்று ஓய்வு நாள் கிடையாது. முதற்பலன் பண்டிகை அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கிறாரு. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. 3 இரவு 3 பகலும் அவர் பூமியின் இருதயத்தில் இருந்திருக்கிறாரு. இதுதான் பைபிள் முறைப்படி. பைபிள் நல்லா ஆராய்ந்து பார்த்தா இதுதான் பைபிள் முறைப்படி உண்மையான சத்தியம். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி எந்த நாளில் மரிச்சாரு, எப்படி உயிர் தெழுந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். மீதி உள்ள காரியங்களை சபை கூடுகை பற்றி, புதிய ஏற்பாட்டில் சபை கூடுகை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.